ஆற்காடு டு ஆரணி பைபாஸ் ரோட்டில் தான் நம்ம நின்று இருக்கோம். லொக்கேஷன் எங்கே எக்ஸாக்டாக பார்த்தோன்னா நம்ம கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூல் ஆப்போசிட்டில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட். ஏன்னா இங்கே வந்து நின்றுங்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ணுற பொருள் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து நம்ம இங்கே தான் விற்கிறோம். உள்ளே போயிட்டு நம்ம பொருள் என்னென்னு பார்க்கலாம். தோட்டத்துலேருந்து எடுத்துன்னு வந்து டைரெக்டாக இங்கே சேல் பண்ணுறோம். நம்ம பொருள் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக இங்கேயே எடுத்துன்னு வந்து சேல் பண்ணுறோம். நம்ம வியாபாரிங்கிட்ட யார்கிட்டையும் போகிறது இல்லை. ஏற்கனவே நம்மளுக்கு எந்த லாபமும் வரதில்லை. அதனால் வந்து சூப்பர் மார்க்கெட்டு இல்லை பெரிய பெரிய கடைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துன்னு வந்து டேரெக்டாக இங்கே சேல் பண்ணுறோம். அப்போ தான் ஓரளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம என்னென்ன ப்ராடக்ட் எடுத்துன்னு வரோன்னு பார்த்தீங்கன்னா மொச்சக்கொட்டை, குண்டு மிளகாய், இது ஃபுல்லாமே நாட்டு மிளகாய். வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பேக்கெட் பண்ணி பிராண்டட்ல எதுவுமே இல்லை, நார்மலாக பேக்கெட் பண்ணி அப்படியே எடுத்து நம்ம இங்கே சேல் பண்ணிடுறோம். இது காராமணி பார்த்தீங்கன்னா வெள்ளை காராமணி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ஹைப்ரிட் ரகம், நாட்டு ரகமும் இருக்குது, ஹைப்ரிட்டும் இருக்குது, 2 ரகமும் இருக்குது நம்மக்கிட்ட. அதான் இந்த ரேக்கில் நம்ம வச்சுன்னு இருக்கிற ப்ராடக்ட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் எடுத்துன்னு வந்து சேல் பண்ணுறது. 1 கிலோ இருக்குது, 1 கிலோவும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமும் வந்து இயற்கை சார்ந்தது தான். மொத்தமே எல்லாம் எங்கள் கேணியிலேருந்து தான் வருது. சுத்தமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா திமிரி பாய்ஸ் ஸ்கூல் எதிரில் அமைஞ்சிருக்கு. இதில் ஸ்டார்டிங் கல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்மளும் அப்படியே கைனிலேருந்து அறுவடை பண்ணி காய வச்சு செக் அடிச்சு எடுத்துன்னு வந்து டைரெக்டாக இங்கே இது பண்ணுறோம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 1 லிட்ரு பாட்டிலில் ஃபுல்லாக எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேக்காக வந்து எடுத்துன்னு வந்து கொடுத்துருவோம். அப்போ தான் நம்மளுக்கும் அளவு தெரியும். மிளகாத்தூளும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஓன் பிராண்டு தான். நம்ம இன்னும் பிராண்டில் ஸ்டிக்கரில் எதுவுமே ஓட்டவே இல்லை, நார்மலாக தான் பண்ணுறோம். அதான் இந்த 2வது ரேக்கில் கீழே இந்த 2வது ரேக்கில் இருக்கிறது ஃபுல்லாமே நம்ம ப்ராடக்ட் தான். நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லா பொருட்களுமே இருக்குது. இது இல்லாது இல்லைன்னு எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம சேனல் பேர் சொல்லி வந்தீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட்டும் தராங்க. கிட்ஸுக்கு தேவையான எல்லாமே இருக்குது இங்கே. ஸ்நாக்ஸ்லேருந்து பிஸ்கெட்டு எல்லாமே ஒரு ரேக்கில் வச்சுருக்காங்க தனியாக. இதெல்லாம் நம்ம ப்ராடக்ட் இல்லை, நம்மளது மட்டும் காமிச்சிட்டோம். இதில் கடையை ஓரளவுக்கு ஃபுல்லாத்தையும் சுற்றி காமிக்கிறோம், எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. செம்ம க்ளீனாக இருக்குது, பயங்கரமாக வச்சுன்னுக்குறாங்க கடையை. லோக்கல்லேருந்து யார் யார் பார்க்குறீங்களோ மறக்காமல் கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். மளிகை சாமான் மொத்தமே சென்னை பெரிய கடையிலேருந்து தான் வருது. இங்கே எதுவும் லோக்கல் நாங்கள் எதுவும் லோ பட்ஜெட்டில் இருக்கிற லோ குவாலிட்டி பொருள் எதுவும் வாங்குறது இல்லை. எல்லாம் ஹை குவாலிட்டி பொருள் வாங்கி தான் நாங்கள் பேக் பண்ணி நாங்களே சேல் பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோக்கு மினிமம் 1/4 கிலோலேருந்து எவ்வளோ கேட்டாலும் கிடைக்கும் ஹோல்சேல் ரேட்டுக்கு. மினிமம் மற்ற ஹோல்சேல் கடை ஈக்குவல் தான் இங்கேயும் கம்மி. சூப்பர் மார்க்கெட்னால் இது சூப்பர் மார்க்கெட் ரேட் கிடையாது, ஹோல்சேல் கடை ரேட்டு தான் நாங்களே விற்கிறோம். நான் இப்போ பல்காக எதனா ஆர்டரு மொத்தமாக நீ கல்யாணம் நாங்கள் எல்லா 500 ரூபாயிலேருந்து 5000, 50,000, 1 லட்ச ரூபா வரைக்கும் எல்லா பொருளும் நாங்கள் சப்ளை. நாங்கள் மினிமம் 2000 ரூபாய்க்கு மேலே வேணால் டோர் டெலிவரி கொடுக்குறோம் லோக்கலுக்கு வரைக்கும். ஓகே. கல்யாணம் ஒரு 50,000, 1 லட்சம் வாங்கும்போது கல்யாணத்துக்கு ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம்.
இப்போ லொக்கேஷன் எங்கெங்கே வரலண்ணா நீங்கள் டேரெக்டாக எடுத்துன்னு போய்ட்டு ஃப்ரீ டெலிவரி? சர்க்கிள் வரைக்கும் தான் டேரெக்டாக இப்போ கொடுத்துருக்குறோம். ஓகே ஓகே. மொத்தமாக வாங்கும்போது வெளியேன்னா நாங்கள் வண்டியை வச்சு அமுச்சு விட்ருவோம். அதிகமாக சரி ஓகே. நிறுத்தது வசதி எல்லாம் மெயின் ரோட்லேயே இருக்குது. ஓகே. எனி டைம் காலையில் 7:30 நைட் 9 வரைக்கும் கடை இருக்கும். சரி ஓகே. யார் எப்போனா வந்து வாங்கிக்கலாம். உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கண்ணா அப்படியே. 9884403456. சரி, மறக்காமல் யார் யார் வேணுமோ கான்டாக்ட் பண்ணுங்கள். வந்து அண்ணன் கம்மியான பட்ஜெட்லேயே முடிச்சு தராரு. 2 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ். எங்க அண்ணன் வந்து 15 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்காரு. அவருக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். அவருக்கு கூட நான் செய்யறேன், அவ்வளவுதான். மற்றபடி அவரு. நீங்க எவ்வளவு நாள் ஆனா இங்க பிரான்ச் ஓபன் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? 2 வருஷம். 2 வருஷம் ஆகுதா? கடை நேம் புதுசா இருக்குது, யாரும் வைக்காத மாதிரி. அது கடை நேம் எதனால புதுசா இருக்குதுன்னா, இது வந்து ஒரு மிலிட்டரிக்காரங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனு இல்லை மிலிட்டரியில் ஜாப் பண்றவங்களே அவங்க மூலயமா அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் மாதிரி ஃப்ரெஞ்சாய்ஸ் சொல்றாங்களே, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஞ்சாய்ஸ் டெல்லியில் இருக்குது. அவங்க என்னன்னா, அவங்க கான்செப்ட் என்னன்னா, மற்ற சூப்பர் மார்க்கெட்டோட கொஞ்சம் ஒரு 2 ரூபா 1 ரூபா அதிகமாக இல்லை, அதுக்குன்னு 50 ரூபா 100 ரூபா குறைப்பான்னு நினைக்காதீங்க. பொருளுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு குறைச்சி மற்ற கடையை விட குவாலிட்டியாகவும் அங்கேருந்து எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் வரும். அதை நாங்கள் ரீட்டெயிலாக டிஸ்கவுண்ட்டில் தரோம் வர கஸ்டமருக்கு. அதனால கொஞ்சம் பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கடை பேர். இது வந்து மேக்ஸிமம் இங்கே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இல்லை புதுசாக தான் ஈஸ்வரனா அதான் உறுதியான சைனிக் கேன்டீன். சைனிக் மற்ற கடையை விட இப்போ நம்ம ரீட்டைல் வாங்குவோம்ல, உங்கள் ஊரில் போயிட்டு நார்மல் மளிகை கடையில் வாங்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டைரெக்டாக ஒவ்வொருத்தருக்கு ஒரு பெண்ணில் ஒரு ரேட் எழுதி கொடுப்பாங்க. ஆமாம் ஆமாம். இது 39க்கு இதுனா அவங்க 39க்கு கொடுப்பாங்க. எம்ஆர்பி கடையில் வந்தீங்கன்னா அப்படி இருக்காது. 39க்கு லெஸ் பண்ணி எவ்வளோ 34 33 அந்த மாதிரி ரேஞ்சில் எவ்வளோ பட்ஜெட் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி தரீங்க. ஆமாம் ஆமாம். அதே போல் பருப்புக்கெல்லாம் இப்போ நம்ம மளிகை கடைக்கெல்லாம் போனோம்னா பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க. ஆமா ஆமா. உன்னை பார்த்தா ஒரு ரேட்டு போடுவாங்க, என்ன பார்த்தா ஒரு ரேட், ஆளை பார்த்து ஒரு ரேட் போடுவாங்க. ரேட்டு தான் போட முடியும். பிரிண்ட் எடுத்து தரோம். இப்போ உனக்கு ஒரு ரேட்டு, இன்னொருத்தருக்கு ஒரு ரேட்டு போட்டா நீங்க வந்து கேட்கலாம் அந்த பில்லை பார்த்து. அதனால உறுதியா நீங்க வந்து நம்பி வந்து வாங்கலாம். அதுலயே உங்களுக்கு சேவிங் ஆகும். ஏன்னா எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டி பருப்புல எல்லா ரேட்டோட பிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம். திடீர்னு நீ வர உனக்கு 10 ரூபா கம்மி பண்ண முடியாது. இதுல இருக்கிறது தான் போட்டு தருவாங்க வேலை செய்யறவங்க. ஓகே ஓகே. மற்ற அதுதான் இந்த கடையோட ஃபெசிலிட்டி. அதான். ஓகே ஓகே. பொருள் எல்லாம் குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கும். ரொம்பவும் ஓல்டு ஸ்டாக்லாம் எதுவும் வச்சுன்னு இருக்க மாட்டீங்க. உடனே 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஓல்டு ஸ்டாக்லாம் ரிமூவ் பண்ண சொல்லுவேன். ரீசர்க்கிள் பண்ணினே இருப்பீங்க. ரீசர்க்கிள் பண்ண சொல்லுவேன். சப்போஸ் 1-2 இருந்தாலும் அது ஒர்க் பண்றவங்க மிஸ்டேக்கால வந்துடும். அப்போ அதை நாங்க என்ன அப்செட் பண்ணிக்குவோம். ஓகே. ரீஇது பண்ணி கொடுத்துருவோம். மற்ற எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க எல்லாமே. அதுக்கப்புறம் பூஜை பொருட்கள் எங்க கடையில வந்தீங்கன்னா மற்ற கடையை விட ரொம்ப டிஸ்கவுண்டா இருக்கும். வத்திலாம் 50 ரூபா A to Z எல்லாமே பூஜை பண்றதுல இருந்து எங்க கடையில வந்தீங்கன்னா 40 ரூபீஸ் 35 அகர்வத்தி எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க எம்ஆர்பி டிஸ்கவுண்ட் பார்த்தாவே தெரியும். பேபி ஐட்டமும் அதே தான். பேபி சோப்பு மற்ற இடத்த விட இங்க வந்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். பேபி சோப்லாம் எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் இருக்குதா? எல்லாமே எல்லா பொருளுக்குமே டிஸ்கவுண்ட் இருக்கு. டிஸ்கவுண்ட் இல்லாத பொருளே இல்ல. டிஸ்கவுண்ட் பொருள் எதுவும். நீங்க எப்படின்னா இவ்வளவு எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்தோம், எப்படின்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னா, அதான் சொன்னேன்லப்பா, கடையோட பேர்லயே இருக்கு. உறுதியா இருக்க வேண்டியதுதான். நம்ம ஒரு மிலிட்டரிக்கார சைனிக் கேண்டீன் வச்சிருக்கோம். அந்த இதுலதான் அந்த கான்செப்ட் தான். உறுதியா எப்படியாச்சும் வந்து மக்களுக்கு நல்லது கொடுக்கலாம். அவங்க நம்பி வருவாங்கல்ல, அட்லீஸ்ட் அவங்க வரவங்களுக்கு நல்லது பண்ணலாம். ஒரு நாளைக்கு 50 ரூபா மிச்சம் பண்ணாலும் மிச்சம் தானே. அந்த கான்செப்ட் தான். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் தராங்க, நாங்க அதை மக்களுக்கு தரோம். அவ்வளவுதான். மற்ற கடை மாதிரி அப்படியே வர ரேட்டுக்கு விற்கிற கான்செப்ட் இல்ல. மற்ற கடையோட 2 ரூபா 3 ரூபா கம்மியாவே மக்களுக்கு தரீங்க. நம்ம ஏன் கம்பேர் பண்ணா, பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கடை பேரே அதான் டிஃபரெண்ட். எல்லா எம்ஆர்பியும் எல்லா இடத்துலயுமே கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு. எம்ஆர்பியோட பவுடர்லாம் தரமா இருக்கும். துணி பவுடர்லாம் அங்க வந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல கடை. நீங்கள் எல்லாருமே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் கஸ்டமரை நல்லா கவனிக்கிறாங்க. சூப்பராக கடை பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவே வச்சுன்னு இருக்காங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. உங்களுக்கு தேவையான பொருளை அவங்களே எடுத்து தருவாங்க கையில். ஸ்கூலுக்கு தேவையான, ஸ்கூல் காலேஜுக்கு தேவையான பேக்ஸ்லேருந்து எல்லாமே, வாட்டர் பாட்டிலு எல்லாமே இருக்குது. A to Z நம்மளுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே இருக்குங்க. கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்லேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க ஸ்கூல் காலேஜுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே யூஸ் பண்ணலாம். எல்லாமே பெண்டலாகவும் இருக்குது, லூஸ்லேயும் வச்சுன்னு இருக்காங்க. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து பொருளும் இங்கேயே சொல்லிட்டேன்.
சொல்லுங்கண்ணா. இன்னொன்று எங்கள் கடையில் இன்னொரு ஃபெசிலிட்டி என்னன்னா, நாங்களே வந்து மேரேஜுக்கு தேவையான இந்த பேப்பர் ரோல் போடுவாங்கல்ல, ஆமாண்ணா, அது நாங்களே ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், நாங்களே தயாரிக்கிறோம். அதனால் எங்ககிட்ட வந்தீங்கன்னா மற்ற கடையை விட கம்மியாக கிடைக்கும். பேப்பர் ரோல் பார்த்தீங்கன்னா அண்ணனே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாரா? கப்ஸ், அந்த டீ கப் அதுவும் நாங்களே ஹோல்சேல். டீ கப்பு, பேப்பர் கப்பு நாங்கள் தான் திமிரிக்கே கொடுக்குறது. திமிரி ஆர்காட் மார்க்கெட்டு. ஓகே. அதுவும் கம்மியாக இருக்கும். வேணா உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். ஓகேண்ணா, காட்டுங்க. வேணா வந்து பாருங்க. அதுக்கப்புறம் கிடைக்கும் எந்த மேரேஜுக்கு வாட்டரு எல்லாமே மல்லிகை சாமான் எல்லாமே ஹோல்சேலில் கிடைக்கும். அது பேப்பர் ரோல் டீ கப் காமிக்கிறேன். தயாரிக்கிறோம். பேப்பர் ரோலும் நாங்களே தயாரிக்கிறோம். இப்போ ஒரு ரோலு பேப்பர் கப் அந்த ரோல் எவ்வளோண்ணா வருது? இந்த ரோல் ரெடி பண்ணிடலாம். இந்த ரோல் தான் நான் சொல்லுவேன். ஓகே. இந்த ரோல் நாங்களே ரெடி பண்ணி தரோம் மேரேஜுக்கும். எவ்வளோ வருதுன்னா இது கிலோ கணக்கானா? கிலோ கணக்கு தான். ஓகே. மார்க்கெட் எப்போ ஏறும் எப்போனா டவுன் ஆகும். இதுனா இந்த கப் எவ்வளோண்ணா? டீ கப் எவ்வளோண்ணா? நாங்கள் விற்கிறது 30 rupees. ஓகே. பட் பல்காக வாங்கி போகிறதுக்கு கம்மி பண்ணி தருவோம். ஓகேண்ணா. இதில் வந்து 80 இருக்குமாண்ணா? 85 பீஸ் இருக்கும். ஓகே. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஓகே. மற்றபடி இப்போ சேனல்லேருந்து வந்து யாருன்னா ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி தருவீங்களா சேனல்? கண்டிப்பாப்பா. வந்து உங்கள் பேர் சொன்னால் பர்சன்டேஜ் கம்மி பண்ணி ஓகே. சரி, ஓகே. ஷூர்ப்பா. அதில் வந்து நம்ம சேனல் பேர் வந்து சொல்லி ப்ராடக்ட் வாங்கினீங்களா 5%லேருந்து 10% வரலாம் டிஸ்கவுண்ட் பண்ணி தராரு அண்ணன். எல்லாம் மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட்